ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். அரசு வங்கியில நீங்க வேலைக்கு போக ஆசையா இருக்கா? கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு தான். ஐபிபிஎஸ்லேருந்து பாருங்க பிஓ கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமா வேக்கன்சினா 4455 வேக்கன்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, உங்களுக்கு பாருங்க சென்ட்ரல் பேங்க்கு, இந்தியன் பேங்க் இந்த மாரி எல்லா அரசு வங்கியிலயுமே உங்களுக்கான வேக்கன்சி ஃபில் பண்ண போறாங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 40,000 உங்களுக்கான பேசிக் பேனா, இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் பாருங்க 21 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஐபிபிஎஸ்லேருந்து பாருங்க உங்களுக்கு பிஓ கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொபஷனரி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். ஐபிபிஎஸ்லேருந்து உங்களுக்கு கிளர்க் கேட்டகரிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு பிஓ கேட்டகரிக்குமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டேட்மே குடுத்துருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். 1 ஆகஸ்ட்ல தான் லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டேட் பாருங்க 21 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும். அது பாருங்க அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நவம்பர் மந்த் இருக்கும் அப்படிங்கிற மாரி இதில பாருங்க மந்த் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரில பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூமே இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க, பேங்கோட லிஸ்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 11 பேங்க் பாருங்க இங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யுசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க், இந்த மாரி ஒரு 11 பேங்கோட லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இதுல ஸ்டேட் பேங்க் வராது. அவங்க பார்த்தோன்னா தனியா தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. கிளர்க் கேட்டகரியா இருக்கட்டும், பிஓ கேட்டகரி எல்லாத்துக்குமே தனியா தான் அவங்க தனியா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டேட் பேங்க பொறுத்தவரைக்கும். மீதி இருக்கிற அந்த 11 பேங்க்குமே பார்த்தோன்னா பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். அரசு வங்கியில தான் உங்களுக்கான வொர்க் இருக்க போது. நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் பாருங்க 20 குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 30 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இயர் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இயர்ல இருந்து இந்த இயர்க்குள்ள நீங்க பிறந்திருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த 30 வயசு இல்லாம உங்களுக்கு எஸ்சி, எஸ்டில நீங்க வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். அவங்கலாம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. இந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஏதோ ஒரு டிகிரி தான் கேட்டிருக்காங்க. எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். டிகிரி தான் இதுக்கான குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இருக்கிறீங்க அப்படின்னா ரூ. 175 ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் ரூ. 850 நீங்க ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லயே பாருங்க ஃபீஸ் நீங்க பே பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பேட்டர்ன் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வரும். 100 மார்க் இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். இதில நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு மெயின் எக்ஸாம்க்கு நீங்க மூவ் ஆவீங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 155 கொஸ்டின்ஸ் தருவாங்க. 200 மார்க் இருக்கும். இது 3 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். அத ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ், லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ உங்களுக்கு இருக்கும். அது பாருங்க ஒரு 25 மார்க் தருவாங்க. 30 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி இந்த பேட்டர்ன் இங்க குடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கான மெயின் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரெய்னிங் வேணும் அப்டின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த ட்ரெய்னிங்ங்கிற இடத்துல நீங்க அதில டிக் பண்ணி நீங்க அதில அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரெய்னிங் வேணாம்னா நீங்க அப்ளை பண்ணும்போது அது குடுக்க தேவையில்ல. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் வேணும்னா அதுக்கான சென்டருமே இங்க பாருங்க அலாட் பண்ணியிருக்காங்க. சென்னையில இருக்கு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் மதுரையில இருக்கு, அதுக்கப்புறம் திருச்சியில குடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்ல. உங்களுக்கு எங்க சென்டர் வேணும்னாலும் நீங்க அதில போய் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங்குமே உங்களுக்கு இருக்கு. அது வேணும்னா நீங்க சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும்போது குடுத்துக்கலாம். அதே மாரி பாருங்க, ஹவ் டூ அப்ளைல நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இங்க வெப்சைட் லிங்க்குமே இங்க குடுத்துருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல பாருங்க, ibbs.in இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழ இருக்கு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபோட்டோவா இருக்கட்டும், சிக்னேச்சரா இருக்கட்டும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். பேஜ் நம்பர் 34ல பாருங்க, அனெக்ஸர் 1ல குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பேங்கோட லிஸ்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. அதுல எவ்வளோ வேக்கன்சின்னு பாருங்க, இங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மொத்தமா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, 4455 வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுல 11 பேங்க்லயுமே பாருங்க, உங்களுக்கு ஒரு சில பேங்க்ல என்ஆர்ன்னு குடுத்துருப்பாங்க. என்ஆர்னா நாட் ரிப்போர்ட்டட்ன்னு சொல்லுவோம். இந்த என்ஆர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னும் ரிப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. அந்த பேங்க்ல எவ்வளோ வேக்கன்சின்னு ரிப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. ஆனா, அதுவுமே ரிப்போர்ட் பண்ணிருவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில பேங்க்ல இருக்காது. ஒரு சில பேங்க்ல பாருங்க, பேங்க் ஆஃப் இந்தியாலாம் 885 வேக்கன்சி அப்டேட் பண்ணிட்டாங்க. கனரா பேங்க்ல 750 வேக்கன்சி, சென்ட்ரல் பேங்க்ல 2000 வேக்கன்சி,
இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து பாருங்க 260 வேக்கன்சி இந்த மாரி வந்து உங்களுக்கு ஒரு பேங்க்லயும் வந்து எவ்வளோ வேக்கன்சிங்கிறத கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சில பேங்க்ல வந்து ரிப்போர்ட் பண்ணல. அது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிருவாங்க இதுவுமே. ஸோ கண்டிப்பா வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5500 வேக்கன்சிக்கு மேல வந்து இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து டீசென்ட்டான வேக்கன்சியா தான் வந்து இருக்கும். ஒரு 300, 400 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுல உங்க லொகேஷன்லேயே தான் உங்களுக்கான ஜாப்மே வந்து இருக்க போது. அரசு வங்கியில தான் நீங்க வந்து வொர்க் பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கீழயே வந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே இங்க குடுத்துருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து இங்க சென்டர் வந்து பாருங்க நெறைய லொகேஷன் வந்து இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் இந்த மாரி வந்து நெறைய லொகேஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி மெயின் எக்ஸாமுக்குமே வந்து பாருங்க, சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். இதுல நியர்பை இருக்கக்கூடிய சென்டர நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற இங்க வந்து ப்ரொசீஜர் வந்து பாருங்க, இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து எவ்வளோ ஃபைல் சைஸ்ல வந்து இருக்கணும். ஸோ அதோட இதெல்லாம் ஃபார்மேட்லாம் குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.